எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. என் பொண்ணுக்கு ஜுரம், ஒரு நாள் ஜுரம் வந்து ரெண்டு காலமே போலியாட்டா கை எதுக்கு பேலன்ஸ் இல்லாம போச்சு. அவர் இறந்துட்டு உடனே என்னால வாடகை கொடுக்க முடியாம அமைச்சர் இருந்தேன். சம்பளம் வச்சுட்டேன். அப்ப கேப்டன் சார் ஐயா வந்து வீடு வாங்கிருக்கேன். பக்கத்து வீட்டுல வந்து போயிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போறாங்க, போலீஸ் போறாங்க. எனக்கு தெரியாம அந்த வீட்டு நான் 16 லட்சத்துக்கு வாங்கி 25 லட்சம் வந்து செலவு பண்ணேன். தீபாவுக்காக கல்யாணத்துக்காக பணத்தை எடுத்து நான் வீடு வாங்கின அன்னைக்கு அந்த பையன் எங்க வீட்டு மேல ஏறி மாடி மேல ஏறி கல்ல எடுத்து போட ஆரம்பிச்சான். எங்க வீட்டு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. நாங்க 2 பேர் தான் ஆம்பளை இந்த புள்ள எல்லாரும் வந்து என் வீட்டு மேல ஏறி வரணும். தோட்டு மலை கூட இப்படி கண்ட போட்டு ஓட்டு கிடைக்க மாட்டோம். தடை பண்ணி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். வா ஏற்றி கொடுத்து வந்திருக்காங்க. அவன் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை மாமியாரு மருமக 2 பேரும் சேர்ந்து சவுத்த இடிக்கிறாங்க. கிட்டுங்க போட்டு நேற்று நைட்டு வந்து 2 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மியூசிக் எடுத்துட்டு நாங்க வாழ்றதா சாவதா யாருக்கு போடுறது 5 வருஷம் 6 வருஷம் திருவேற்காடு போட்டு போய் எழுதி தான் இஷ்டம். ஒண்ணுமே பண்ண முடியல. காலையில எழுந்து நைட் 2 மணிக்கு கத்துற 100 போன் போட்டு வர வச்சேன். அவங்க வந்து பாத்துட்டு என்னமா சமாச்சாரம், நாங்க 2 பேரும் தனியா இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் இல்ல சார், யாரையாவது பொண்ணு கல்யாணம் பண்ண வச்சு வாழ மாட்டோம் சொல்லிட்டு ஓடிட போறாங்க. ஒரு வீடை வாங்கி கொடுத்தா 2 வாடகை சாப்பிட்டு போற நல்லா இருக்கு. நான் வெளியிட்டு கட்டேன். வர கிட்ட பயந்து அழகு எடுத்துருக்காங்க. எனக்கு யாரும் இல்லை சார், நான் என்ன செய்வேன் ஒண்ணுமே புரியல. எத்தனை தடவை சிஎம் கிட்ட போய் மனு கொடுத்து திருவேற்காடு போலீஸ் டிரான்ஸ்பர் ஆகி ஆவணி போயிட்டாரு. இப்ப தொடர்ந்து அந்த பையன் ஃபுல்லா குடிப்பான், கெஞ்சா அடிப்பான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். பெரியவன் சின்னவன் 2 பேரும். அவன் பேரும் குமரேசன் பையன் சவுந்தரு. அந்த ஆளு வந்து அந்த அம்மா வந்து தூரம் மாமியாக மருமக இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. இன்னும் தோட்ட போயிட்டு போய் கேட்டதுக்கு அப்படிதான் இது பண்ணி என்ன செய்யறது, எங்க போய் போன்னு சொல்றா. எங்களுக்கு வாழ வழி இல்லை சார், நாங்க சாவதான் செய்யறோம். என் காடு இல்லாத பொண்ணு நீங்க உதவி பண்ண நல்லா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து யாருமே இல்லை. நாங்க வாழ்றதா சாவதா 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றோம் சார் அந்த வீட்டை. நான் என் வீடு பெரிய வீடா இருக்கவே 2 பக்கம் கேட்டு பெரிய வீடா இருக்க மேல மாடியில இருந்து ஏறி இன்னொரு பேரு கல்ல போறோம். சாவிட மாதிரி இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாள் சாவிட்ட நாங்க இந்த மாதிரி அவுட்ல வாரி போட்டு ஒரு நாள் அந்த ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டை வாங்கி அந்த படாத பாடுபாடு சார். எங்களுக்கு யாருமே இல்லை. யாரையா பொண்ணு காலையில சொல்ல கஷ்டப்படுறது பார்க்கவே இல்லை. எத்தனை நடப்பு சரியா எழுதி கொடுக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலுமே அன்னைக்கு 6 விட்டுறான் ஒரு அகலைய. அந்த சோறு ஓட்டை உடைக்கிறது உடைக்கிற மாதிரி எல்லாம் ஒட்டி கிட்ட 2 பைலட் சார். எனக்கு அவனுக்கு கால் இல்லை சார்.